யுஜிசி வரைவு நெறிமுறைகளுக்கு எதிரான கருத்துக்களை மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் இமெயில் மூலம் தெரிவிக்குமாறு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள யுஜிசி வரைவு நெறிமுறைகளுக்கு தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலும் எதிர்ப்பு கிளம்பி வருவதாக தெரிவித்தார். கல்வி பொதுப்பட்டியலில் உள்ள நிலையில் மாநிலங்களிடம் கருத்துக்களை கேட்காமல் யுஜிசி வெளியிட்டுள்ள வரைவு அதிகார வரம்பை மீறிய செயல் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார். மாநிலங்களால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களை யுஜிசி மூலம் மத்திய அரசு கைப்பற்ற நினைப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இதை திரும்பப் பெறும் வரை தமிழகம் தொடர்ந்து போராடும் என்றும் கூறினார். வரைவு நெறிமுறைகளுக்கு எதிரான கருத்துக்களை February 5 வரை தெரிவிக்க அவகாசம் உள்ளது. இதனால் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் யுஜிசிக்கு இமெயில் அனுப்புமாறும் கோவி செழியன் கேட்டுக் கொண்டுள்ளார். 28 தொடர்ந்து 5 வரை தமிழகம் முழுவதும் மாநில கல்விக் கொள்கையின் திட்டப்படியும் மத்திய பல்கலைக்கழகம் கொண்டு வந்திருக்கிற புதிய நெறிமுறைகளை கண்டிக்கக்கூடிய வகையிலும் அதை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக அனைவரும் கல்வியாளர்கள், சான்றோர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் ரெகுலேஷன் @ugc.government என்ற முகவரிக்கு புதிய வரைவு கொள்கையை திரும்ப பெறு, மாநில உரிமையை பறிக்காதே, பல்கலைக்கழக உரிமையை பறிக்காதே, திரும்ப பெறு என்ற வாசகங்கள் உள்ளடங்கிய இமெயில் முகவரி செய்திகளை நாடு முழுவதும் அனுப்பி இருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்த எதிர்ப்பு அவர்களை திரும்பி பார்க்க வைக்கும்.